ஆஸ்ட்ரோகிளிஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தாங்க. மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததுதான், மேடும் பள்ளமும் நிறைந்ததுதான். மேடு பள்ளம் இருந்தாலும் கூட நிரப்பி விடலாம். அந்த வாழ்க்கையில விதிவசமாக வருகின்ற இந்த மேடு பள்ளங்களை நிரப்புவதெல்லாம் கஷ்டம்தான். அறிவு, திறமை, ஆற்றல் இருந்தும் கூட ஒரு போராடுகின்ற ஒரு நிலைமைத்தான் இவர் சந்திக்கின்றார். அந்த வகையில பார்க்கும் பொழுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி சந்தித்தாலும் கூட எந்த விதமான ஒரு முன்னேற்றமோ ஒரு தொழில் ரீதியா வாழ்க்கையில எந்த விதமான ஒரு நிம்மதி கிடைத்ததாக தெரியவில்லை. அந்த வகையில வழியும் இல்லை. 1000 நதி வழி போனால் கரை உண்டு, விதி வழி போனால் யாருடைய எத்தனையோ பரிகாரங்கள் செய்தாலும் கூட ஒரு நிம்மதியை தரவில்லை. அதற்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் தரக்கூடிய கர்மாவுக்கேற்ற பலனை தந்தாலும் கூட அந்த கெடுபலை நம்மை நெருங்கி வந்தாலும் கூட சில கிரகங்கள், அற்புதமான கிரகங்கள் கேடயமாக இருந்து நம்மை காக்காத்தும். அந்த வகையில பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்துல நான் செவ்வாய் பயிற்சி நான் தொடர்ந்து சொல்றேன். இன்னைக்கும் பலர் சொல்ல தொடங்கி விட்டார்கள். அந்த வகையில செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு மன்னனாக இருந்தால் மட்டும் போராது, அந்த மன்னனையும் காக்கக்கூடிய ஒரு சக்தி தளபதிக்கு உண்டு. அதனாலதான் அந்த தளபதி கொண்டு ஒரு கிரகம் செவ்வாய். அதிக காரகத்தன்மை உடையவர், புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை மட்டுமல்ல, அற்புதமான யோகக்காரர்கள் மட்டுமல்ல, பூமிகாரர்கள் மட்டுமல்ல, ரத்தகாரர்கள் மட்டுமல்ல. அப்படிப்பட்ட அந்த செவ்வாயை பொறுத்தவரை விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார். எப்போன்னு பாத்தீங்கன்னா 7/12/2025 இருந்து 16/1/2026 வரை அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து செவ்வாய் போகின்றார். அதே நேரம் மிதுனத்திலிருந்து குருவினுடைய பார்வை தனுசுவின் மீது விடுகின்றது என்று நான் சொல்ல மாட்டேன், செவ்வாயின் மீது விடுகின்றது. குருவின் பார்வை விடுகின்ற எல்லோருமே நன்றாக இருந்து விடுவார்களா? இல்லைங்க. குருவின் பார்வை பட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பார்கள் என்றால் எத்தனையோ பேருடைய வாழ்வை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த வகையில குருவினுடைய பார்வை யார் மீது விழக்கூடாது என்றால் செவ்வாய் மீது விழக்கூடாது. அந்த வகையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு கிரக சூழ்நிலையில தான் மகர ராசி. மகரத்தை பொறுத்தவரையும் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய 7வது சனி, பாத சனியாக இருக்கிற ஒரு காலகட்டம். போராடி போராடி அடுத்து கடைசி மூச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த செவ்வாய் பயிற்சி. மகர ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் 2-3 நாள், மகர ராசி இருக்கக்கூடிய திருவோணம், மகர ராசி இருக்கக்கூடிய அவிட்டம் 1-2, மகர ராசி அன்பர்களே, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை எந்த விதத்துல கசக்கி பிழிய வேண்டுமோ, உங்களை எந்த விதத்துல மன ரீதியா உடல் ரீதியா விடைக்கேற்ற விளைவை தந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த செவ்வாய் பயிற்சி. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன், அதே நேரம் ஆத்மகாரகன் சூரியன், புதன், அந்த 3 கிரகங்கள் எங்க இருக்காங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்காங்க. கவலையே பட வேண்டாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள், உங்களுடைய நல்ல எண்ணம்னு என்ன நினைக்கிறீங்க? நாம மட்டும் நல்லா இருந்தா போறாது, நம்முடைய உறவும் நன்றாக இருக்க வேண்டும். அந்த வகையில பார்ப்பது குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் படிப்படியாக சீராகும். இழந்த நிம்மதியை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அதே நேரம் பார்த்தாலும் பொன் கிடைத்தால் புதன் கிடைக்காது என்பார்கள். அந்த விட புதன் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா குடும்பம், அந்த குடும்பம் தான் நம்ம வாழ்க்கையில நிம்மதி. அதாவது ஒரு மனிதன் போராடி தலை சாய்கின்ற இடம், சென்று நிற்கின்ற இடம், உடல் ரீதியா மன ரீதியா அந்த பசியா இருக்கின்ற இடமும் இல்லம் தானே. அந்த இல்லறத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படியாக குறைவதை கலத்திரக்காரன் சுக்கிரன் பார்த்துக் கொள்வார். அதே நேரம் தந்தை பிள்ளை பிரச்சனை, என்னுடைய அனுபவத்தில் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பேச்சுல அப்பா பிள்ளைக்குள்ள சில பிரச்சனைகள் வரலாம். சிலர் அந்த உறவே பிரிகின்ற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். நிதானமாக பொறுமையாக இருப்பதன் மூலம் அதை தவிர்த்து விடலாம். ஒரு மனிதன் 1000 இழந்தாலும் பெற்று விடலாம். தந்தையினுடைய அன்பையோ பிள்ளையினுடைய அரவணைப்போ இழந்து விட்டால் இனி மற்றதெல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலைதானே. கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா 3 கிரகங்களும் பூர்வ புண்ணிய ராசியை பார்ப்பதனால பூர்வ புண்ணியம் அதிகரிக்கும். இந்த பூர்வ புண்ணியம் அதிகரிப்பதனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த களங்கம் வந்தாலும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது தீருகின்ற ஒரு அற்புதமான ஒரு கவசம் தாங்க. ஒரு மனிதனை பொறுத்த வரை அவனுடைய வாழ்க்கையில இந்த பூர்வ புண்ணியம் என்பதே ஒரு சிறந்த கவசம். அந்த பூர்வ புண்ணியமும் அந்த இடத்துல 3 கிரகங்கள் இருப்பதனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய நிலையை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் குரு 7ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதனால ராசி புண்ணியம் பெறுகின்றது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை பொறுத்த வரைக்கும் 7ஆம், அதாவது ஏற்கனவே 7ஆம் பார்வையை பார்த்தாலும் கூட இப்ப குருவினுடைய பார்வை கீழ் நோக்கி நகர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடத்திரக்காரகன் சுக்கிரன், புதன்,
சூரியன் மூவரும் துணை இருப்பதனால குருவின் பார்வை கிடைக்கவில்லையே நல்லா கவலைப்பட வேண்டாம். சனி வக்ர நிவர்த்தி பெறுவதும் நன்மை செய்யும். அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரவாகி வக்ர நிவர்த்தி பெறுவது ஓரளவு நன்மையைத்தான் தரும். அதாவது குரு என்ன பாடத்தை தந்தாரோ அதே பாடத்தை சனி பகவான் மகர ராசிக்கு கற்று தந்து விட்டு நகர்ந்து விட்டார். 7ஆம் இடத்தில் உள்ள குரு வக்ரம். அதே நேரம் மன சஞ்சலங்கள், மன குழப்பங்கள், ஒரு அடி வயிற்றுல பயம் வந்து மறையும், கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் ராசிக்கு 12 செவ்வாய் வருவதால் உறவுகளால செலவுகளும் மனக்கசப்புகளும் ஏற்படும். சிலரெல்லாம் பிரிந்த உறவு பாத்தீங்கன்னா தங்கை அக்கால் இந்த மாதிரி உறவுகள் திரும்பி வருகின்ற சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்துல மனதுல ஒரு துறவு நிலை கூட ஏற்படலாம். சற்று கவனமா இருங்க, நிதானமா இருங்க. அந்தரங்க விஷயத்தை ஆற்றி பேசாதீங்க. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பது சிறப்பு. முடிந்தால் திருத்தணி சென்று திருத்தணி முருகனை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க. இல்ல அருகிலுடைய முருகன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா முருகனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்யுங்க. மன சஞ்சலம், மன குழப்பம், என்ன செய்வது என்று தடுமாறுகிற நேரத்துல முருகனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வது அற்புதமான ஒரு யோக பலனை தரும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பழனி ஒரு முறை போயிட்டு வாங்க. ஒரு 7 முறை, அதாவது 1, 3, 7 இந்த முறையில அந்த முருகனை மேல மலையில வலம் பாருங்கள். குறிப்பா பழனி மலை செல்வதை விட கீழே பாத்தீங்கன்னா பால தண்டாயுதவாணி கீழே இருக்கின்ற அந்த பழனி மலை முருகனை தரிசனம் பண்ணுங்க. திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உங்க கையினால அபிஷேகம் செய்து பாருங்கள். அதே சனி பகவானுக்கு இளநீர் வாங்கி ஒரு 2, 3, 7 அந்த எண்ணிக்கையில இளநீர் வாங்கி உங்க கையினால சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்க.